அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். இது வள்ளல் பெருமானின் சத்திய வாக்கு. அதாவது மோட்ச வீடு, முக்தி அடைதல், இறைவனடி சேருதல், பேரின்பம், சொர்க்கம், பேரின்ப வீடு, ஆத்மா சாந்தி அடைதல், இவை அனைத்தும் ஒரு பொருளையே குறிக்கும். ஆதலால் சொர்க்கம் என்னும் தலைப்பிலே ஒரு புதிய புத்தகத்தை உருவாக்கி மக்களுக்கு அந்த சொர்க்கம் கிடைப்பதற்கான, மோட்ச வீடு என்னும் சொர்க்கம் கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த புத்தகத்திலே மிக அற்புதமாக அனைத்தையும் கொடுத்துள்ளேன். அதாவது இதில் 40 பொருளடக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. மனித பிறவிகளின் முன்னுரைகள், உலகத்தின் சூட்சுமம் பற்றிய சுழற்சி பற்றிய விவரம், உலகத்தின் மொத்தம் 7 வகை பிறவிகள் மற்றும் விளக்கம், உண்மையான தேர்வு எழுதுவது பற்றிய விவரம், திருவருட் பிரகாச வள்ளலாரின் அற்புதங்கள், வள்ளல் பெருமானாரின் வரலாற்று குறிப்புகள், வள்ளல் பெருமானாரின் அறநெறிகள், திருச்சிற்றம்பலம், சர்க்குரு தோத்திரம், திருப்பள்ளி எழுச்சி, திருவடி புகழ்ச்சி, அருட்பெருஞ்சோதி அகவல், அருட்பெருஞ்சோதி அட்டகம், மகாதேவ மாலை 100 பாட்டு, சர்க்குரு மணி மாலை, நடராஜ பதிமாலை, உத்தரஞான சிதம்பர மாலை, சத்திய அறிவிப்பு, மனுமுறை கண்ட வாசகம், கீர்த்தனை பாடல்கள் மற்றும் 6 திருமுறைகளில் உள்ள அனைத்து பாடல்களையும் தொகுத்து அதை இறைவனை போற்றி வணங்கும் பாடல்கள், இறைவனிடம் மனம் வருந்தி மன்றாடி வணங்கி பாடுதல், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை மட்டுமே வழிபடுவது மிக சிறப்பென கூறும் பாடல்கள், மனித பிறவியின் கருத்து பாடல்கள், என் நிலையிலும் விடாமுயற்சியுடன் இறைவனை வழிபடுதலை உணர்த்தும் பாடல்கள், சன்மார்க்க சங்கத்தின் வலிமை பெற்ற சிறப்புமிக்க பாடல்கள், சிற்சக்தி சுதி, அதாவது கொடியேற்றும் 10 பாடல்கள், பேருபதேசம், ஆராதனை பாடல்கள், சிறு விண்ணப்பம், இப்படி அனைத்தும் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. இன்னும் 10 விதமான கருத்துக்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. மனமாற்றம் அடைந்த உண்மை சம்பவம், உணவு முறை மற்றும் பாவ புண்ணிய விளக்கம், எல்லா உயிர்களையும் மதிக்க தெரிந்து கொள்ளுதல், கொன்றால் பாவம் தின்றால் தீரும் என்பதன் விளக்கம், இறை வழிபாடு பற்றிய விளக்கம், மனிதர்கள் வாழ்வின் இன்பத் துன்பங்களின் விளக்கம், புண்ணிய விளக்கம், வாழ்க்கையில் நடைபெறும் தேவைப்படும் பாதுகாப்புகள், வாழ்க்கையில் கிடைக்கும் லாபங்களின் விளக்கம், இன்னும் 180 சிந்தனை முத்துக்கள். இவ்வாறு அனைத்து விதமான அம்சங்களும் 40 பொருளடக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 180 சிந்தனை முத்துக்களில் ஒரு சிலவற்றை பார்ப்போம். நான் அறிந்த மொழிகளிலே இனிமையான மொழி தமிழ் மொழி போல எங்கும் காணவில்லை. நான் வணங்கிய கடவுள்களிலே அற்புதமான கடவுள் வள்ளலாரைப் போல எங்கும் காணவில்லை. நீ உண்ணும் உணவு வகை 2, சைவமா அசைவமா? நீ செய்யும் செயல் வகை 2, புண்ணியமா பாவமா? நீ போயும் சேரும் இடம் 2, சொர்க்கமா நரகமா? வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மோசம் போயிருப்போம், புண்ணியத்தில் பலவிதம் செய்து மோட்சம் அடைவோம். பாவ நிலையில் நீ இருந்தால் பிறவி எடுப்பதோ பல முறை, புண்ணிய நிலையில் நீ இருந்தால் இப்பிறவியே கடைசி முறை. நாம் வாழும் வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் காணாமல் போய்விடும். நாம் செய்த பாவ புண்ணியம் மட்டும் கூடவே வந்து நிற்கும். பாவமாக இருந்தால் படுகொழியில் தள்ளிவிடும், புண்ணியமாக இருந்தால் மேலேற்றி இறைவனிடம் சேர்த்துவிடும். முப்பிறவியில் செய்த பாவ புண்ணியத்தின் பலன் இப்பிறவியில் கிடைக்கும். இப்பிறவியில் செய்கின்ற பாவ புண்ணியத்தின் பலன்
மறுபிறவியில் கிடைக்கும். எப்பிறவியும் இன்றி தப்பிக்க புண்ணியத்தை மட்டுமே செய்வதால் மோட்ச வீடு கிடைக்கும். உன்னால் எந்தவித உயிர்க்கும் எந்தவித பாதிப்பும் இன்றி வாழணும். வாழும்போதே புண்ணியத்தை பலவிதத்தில் சேர்க்கணும். வாழ்ந்த பிறகு பேரின்பம் தரும் மோட்ச வீட்டை அடையணும். உன்னை ஊருக்கே தெரியும், இந்த உலகத்துக்கே தெரியும். புண்ணியம் செய்திருந்தால்தான் சொர்க்கத்திற்கே உன்னை அடையாளம் தெரியும். பொய்யான பொருளை சேர்க்கும் சாமர்த்தியம் மெய்யான அருளை பெறுவதிலும் இருக்க வேண்டும். அதற்கு தொடர்ந்து புண்ணியங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி 180 சிந்தனை முத்துக்கள் சிறப்பம்சமாக கொடுக்கப்பட்டுள்ளன. ஆதலால் இந்த சொர்க்கம் என்னும் புத்தகத்தை வாங்கி படியுங்கள். இந்த புத்தகமானது சத்தியஞான சபை அருகில் உள்ள அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். வாங்கி பயனடைங்கள், சொர்க்கத்தை அடையுங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம்.